வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி. காஷ்மீரில் தேசிய மாநாடு. காங்கிரஸ் கூட்டணி அரசு. பாஜகவுக்கு பின்னடைவு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். காங்கிரஸ் கட்சியை அர்பன் நக்சல் தான் இப்போது இயக்குகிறார்கள். பிரதமர் மோடி கடும் தாக்கு. பாஜகவினர் பொய்களையும் வதந்திகளையும் பரப்புவதோடு அதை உண்மையாக்க வரலாற்றை மாற்றுகின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்தின் மொத்த திட்ட மதிப்பீட்டில் 65% நிதியை நடுவண அரசு ஏற்கும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அரசு அறிவிப்பு. எண்ணூர் விரைவு சாலை அருகே விபத்தில் உயிரிழந்த போக்குவரத்து காவலர் லட்சுமண் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சனாதன தர்மத்தில் வேறுபாடு இல்லை, அனைவரும் ஒன்று என்பதுதான் சனாதனம். ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் புதிய தலைவர் பலி. அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என ஹிஸ்புல்லா அறிவிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை 12 வாரத்திற்குள் மீட்க நடவடிக்கை. கடலூர் ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆசிரியர்களின் நலன் பாதிக்காத வகையில் சம்பள நிலுவைத் தொகை வழங்கப்படும். அமைச்சர் சாமிநாதன் தகவல். அதாவது ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் ஒன்றிய அரசிலிருந்து வரக்கூடிய நிதிகளும் சரியாக வந்து சேரவில்லை மாநில அரசுக்கு. இப்பொழுது கூட நேற்று 2 நாட்களுக்கு முன்பு டெல்லிக்கு சென்று மாண்புமிகு பிரதமர் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சந்தித்தார். மெட்ரோ ரயிலுக்கான கூடுதல் நிதியை கூட பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது வலியுறுத்தி. அதுபோல் ஒவ்வொரு துறைக்கும் வர வேண்டிய வகையிலான அதேபோல் ஜிஎஸ்டி பங்கு தொகையானாலும் சரி கேட்டு வலியுறுத்தி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அது ஆசிரியர்களுடைய நலன் பாதிக்காத வகையில் நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி, அதேபோல் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, இன்றைக்கு ஆசிரியர்கள் அதேபோல் கல்வித்துறையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் அந்த வகையில் நிச்சயமாக அவருடைய நலன் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கை இருக்கும். மத்திய அரசின் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்லாது என அறிவித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். இமாச்சல் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள 3 தளங்களுடன் கூடிய மசூதி உடனடியாக இடித்து தள்ள சிம்லா நீதிமன்றம் உத்தரவு. சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக விரைந்து தீர்வு காண அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. அரசு அதிகாரிகள் எப்போதும் மக்களுடன் துணை நிற்கின்றனர் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய துறை திட்டமாக மாற்றிய பிரதமர் மோடி. நன்றி தெரிவித்து மாநில பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா பதிவு.
அருந்ததியர் மக்களுக்கு 6% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும். ஆதித்தமிழர் கட்சி தலைவர் ஜக்கையன் கோரிக்கை. தீர்ப்பு, அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே அருந்ததி இடஒதுக்கீட்டை ஆதரித்து ஒரு முன்மாதிரியாக இருந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு சமூக நீதி அடிப்படையில் அண்ணல் அம்பேத்கர் பெரியார் அவருடைய வழியில வந்த தலைவர் என்கிற முறையில அந்த இடஒதுக்கீட்டை ஆதரித்தார் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் இந்த தீர்ப்பு ஆகஸ்ட் 1 தீர்ப்பு வந்தவுடனேயே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உள்ளிடஒதுக்கீடு தீர்ப்பு தவறு, மாநில அரசுகளுக்கு இது போன்ற உள்ஒதுக்கீடு வழங்குகின்ற அதிகாரம் இல்லை என்று அவர் மிக கடுமையாக இந்த தீர்ப்பை எதிர்த்தார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எதிர்த்தது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளையும் பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளையும் நேரடியாக சென்று சந்தித்து ஆதரவு கூறினார். பட்டியலின மக்களுக்குள்ளே உள்ஒதுக்கீடு கூடாது என்பதற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை, ராஜீவ்காந்தி அவர்களை சந்தித்தார். அதே போல பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற சிராக் பஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பஸ்வான், இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவரும் இப்போதைய மத்திய அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே, இது போன்ற தலைவர்களெல்லாம் சந்தித்து ஆதரவு திரட்டினார். ஆனால் அந்த ஆதரவு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. காங்கிரஸ் கட்சி அவருடைய ஆதரவை நிராகரித்தது, மற்ற கட்சிகளும் கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலைமையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உள்ஒதுக்கீடுக்கு எதிராக தொடுத்த அந்த சீராய்வு மனு வழக்கை இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது. உண்மையாகவே அருந்ததியர் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கின்ற வகையில் இந்த சீராய்வு மனு தள்ளுபடி என்கிற அறிவிப்பு வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. தமிழகத்தில் 60 லட்சம் மக்கள் இருக்கின்ற அருந்ததியர் மக்களுடைய சமூக நீதி இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 3000 முதல் 4000 கொலைகள் அரங்கேற்றம். முன்னாள் எம்பி விஜயகுமார் தாக்கு. முன்னாள் துணை பிரதமர் அத்வானிக்கு கார் ஓட்டியவர்தான் மோடி. அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேச்சு. பிஜேபி 75 வயசு முன்னே பதவி இருக்கணும். அவருக்கு பதவி கொடுத்து அத்வானி கொடுத்து எல்லாரும் வந்து வந்துட்டாங்க. அத்வானிக்கு கார் ஓட்டினார் மோடி, அத்வானிக்கு ரதத்தை ஓட்டினார் மோடி. அப்படிப்பட்ட அத்வானியே உனக்கு 75 வயசு ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா இவருக்கு 75 வயசு தான் இருப்பாங்க. இருப்பார். சட்டத்திட்டங்களை அவர் வசதிக்கேற்ப திருத்தி கொண்ட கட்சிகள் இன்னைக்கு இந்தியாவில். RSS பாஜகவை கண்டித்து நமது இந்தியா நமக்கான இந்தியா என்ற பெயரில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபயணம். துபாய் மற்றும் மலேசியாவிலிருந்து சென்னைக்கு விமானங்களில் கடத்தி வரப்பட்ட 4.2 கோடி மதிப்பிலான 6 கிலோ தங்கம் பறிமுதல். 4 பேரை கைது செய்து அதிகாரிகள் விசாரணை. தென்காசியில் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 9 வயது சிறுவன் மிர்திக் 17 கிலோமீட்டர் ஸ்கேட்டிங் பயணம். பொதுமக்கள் பாராட்டு. கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதியில் புகுந்த கருஞ்சிறுத்தை. வளர்ப்பு பூனையை கப்பி செல்லும் காட்சி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரவல்.
வாலாஜாபாத் அருகே முக்கண்ணீஸ்வரி கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு மகோற்சவ விழா. முன்னாள் எம்எல்ஏ வாலாஜாபாத் கணேசன் உட்பட திரளான பக்தர்கள் வழிபாடு. புதுச்சேரியில் 2 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கிய 2 கைது. வாணியம்பாடி அழகு பெருமாள் கோவிலில் புரட்டாசி திருவிழா, நவராத்திரி விஜயதசமி உற்சவ விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு. பெரம்பூர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பந்தர் கார்டனில் உள்ள புத்தர் கோவில் வரை மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம். அனுமதி நிபந்தனையை மீறியதால் பகுஜன் சமாஜ் கட்சியினர் 300 பேர் கைது. வன்னிவேடு கிராமத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி 3ஆம் நாளை ஒட்டி திருக்கல்யாண வைபோகம். பக்தர்கள் சாமி தரிசனம். பாபநாசத்தில் சீனிவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி. 100க்கும் மேற்பட்ட இசை பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்பு. இருசக்கர வாகனத்தில் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்த இடத்தில் பேருந்து சக்கரத்தில் சிக்கி தலைநசுங்கி காதலி பலி. துயரம் தாங்காமல் காதலன் தற்கொலை. வாணியம்பாடி அருகே பண்ணை வீட்டில் கார் செட்டுக்குள் புகுந்து 10 அடி நீள மலைப்பாம்பு ஸ்டிக் உதவியுடன் பிடித்த வழக்கறிஞர். சிசிடிவி காட்சிகள் வலைத்தளத்தில் பதிவு. உளுந்தூர்பேட்டை அருகே 30 ஆண்டு காலமாக பூட்டியிருந்த கோவில் திறந்து வைத்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அரசியல் அமைப்புக்கு முரணானது அல்ல. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பேச்சு. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை ஒட்டி பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. பக்தர்கள் சுவாமி தரிசனம். எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் திரைக்கதை வசனத்தில் இசைஞானி இளையராஜா பயோபிக் திரைப்படம். தளபதி படத்துக்கு பின்னர் மீண்டும் இணையும் ரஜினிகாந்த். இயக்குனர் மணிரத்னம் விரைவில் அறிவிப்பு. ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையின் படத்தின் ஹண்டர் வாண்டர் பாடலின் ரிலீக் வீடியோ வெளியீடு. குவாலியரில் இன்று இந்தியா வங்கதேசம் மோதும் T20 முதல் போட்டி. இந்து அமைப்புகள் எதிர்ப்பால் பலத்த பாதுகாப்பு.
T20 பெண்கள் உலகக்கோப்பை லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. நான்கு நாள் தரைவழி தாக்குதலில் இஸ்புல்லாவின் 8 தலைவர்கள் உட்பட 400 பேரை ஒழித்து கட்டியுள்ளோம். இஸ்ரேல் பெருமிதம். ஆப்கானிஸ்தான் எல்லைப்பகுதியான பஸ்ரிஸ்தானில் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல். 6 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழப்பு. இஸ்ரேல் மீது லெபனானில் இருந்து ராக்கெட்டுகள் வீசி ஈரான் மீண்டும் தாக்குதல். இஸ்ரேல் நாட்டின் மீது 7 முனைகளில் இருந்து தாக்குதல். பிரதமர் நெதன்யாகு பெஞ்சமின் அறிவிப்பு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை சிறையிலிருந்து விடுவிக்க கோரி அவரது ஆதரவாளர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.